ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான மூலிகை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சு வந்திருக்கேன். இது நீங்க பாத்தீங்கன்னா யானை வணங்கி மூலிகை. இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வியலோடு மிகவும் எப்போதுமே வழக்கத்தில் இருந்த ஒன்றுதாங்க. புதுசா நம்ம வியாபாரத்திற்காக எதுவுமே நம்ம கொண்டு வரல. யானை வணங்கி அப்படின்ற ஒரு மூலிகை காலகாலமாக தமிழர்களின் வாழ்வியலில் இருந்தது. அகத்தியரின் பாடலில் கூட இந்த யானை வணங்கியை பற்றி போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஈஸியா சர்ச் பண்ணக்கூடிய கூகுள்ல இருக்கு, ChatGPT இருக்கு. நீங்க எதுல வேணும்னாலுமே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மூலிகைகள்லாம் ஏற்கனவே நம்மளோட வாழ்வியல்ல இருந்திருக்கா அப்படின்னு. நமக்கு நிறைய சித்தர் பாடல்கள் இருந்தாலுமே நிறைய பேருக்கு இந்த சித்தர் பாடல்கள் புரியறது இல்லை. சோ இந்த யானை வணங்கி என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெயர்லயே அதோடைய அர்த்தங்கள் இருக்கு. யானையை வணங்கக்கூடிய தன்மை உடையது இந்த யானை வணங்கி மூலிகை. சோ இது நம்ம வாழ்வியல்ல நம்மளுக்கு என்ன உதவி செய்யும் நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கான மதிப்பும் மரியாதையும் கூடும். அங்க சத்துருக்களின் தொல்லை இருக்காது. நம்ம எல்லாரோட வாழ்வியல்லையுமே கண்டிப்பா நம்மளை பிடிக்காதவங்க கூட தான் நம்ம அதிகமான வாழ்நாட்களை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க கூட தான் நிறைய போராடிட்டு இருக்கோம். கூடவே இருப்பாங்க, ஆனா நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு சோ அவங்க மறைமுகமான தொல்லைகளை, சிக்கல்களை நமக்கு உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. சோ இது சில நேரம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாம இருக்கும், சில நேரம் யாருன்னு தெரிஞ்சாலுமே அவங்க கிட்ட நம்ம சண்டை போடவோ இல்ல வேற ஒரு விஷயங்களை பத்தி கேட்கறதுக்கோ நம்மளுக்கு முடியாது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை தொல்லை பண்ணாம நம்ம வாழ்வியல்ல எந்த ஒரு தொந்தரவுகளையும் கொண்டு வராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மூலிகைகள் பயன்படுத்துவாங்க. சோ இந்த யானை வணங்கி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை வச்சு பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் ஒன்னாவது வராது. சத்துருக்கள் தொல்லை, அதாவது எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். பகை அங்கங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறவங்க இந்த மாதிரி மூலிகைகள் பயன்படுத்தும் போது இந்த பகையிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விநாயகரின் திருவருள் நமக்கு முழுதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ இது ஒரு தெய்வீக மூலிகைங்க. வீட்டுல வைக்கும் போது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். சோ இது உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வாங்க, அல்லது இதை நம்ம ஆன்லைன் ஷாப்ல லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், அதுலயுமே நீங்க நேரடியா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.